ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. அத்தை, நான் உங்களை என்ன பண்ணுனியா? கேப்படி கேப்ப. நீ ஒருத்தனை இழுத்துட்டு ஓடுனியே, அவனுக்கு சொந்தக்காரியாம், பெரியம்மா பொண்ணா. அவ இன்னொரு கடங்காரிய கூட்டிட்டு வந்து எங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு கேவலப்படுத்திட்டான். சுத்தி வந்துட்டான். புடவை முந்தானி பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே ஒட்டிக்கிட்டு. எல்லாம் இவன் சொந்தக்காரியால வந்ததுதான். எங்களுக்கு வீடு வாடகைக்கு விட்டவன் கூட சாமான் சட்டெல்லாம் தூக்கி ரோட்ல போட்டுட்டான். நடு ரோட்ல நின்னோம், கேவலப்பட்டோம். இப்ப பாக்குறல என்ன கதியில வந்து உக்காந்துருக்கோன்னு. யார? அதான் உங்க அக்கா புஷ்பா. ரொம்ப சாரிங்க. அவங்க பேசினது கண்டிப்பா ரொம்ப பெரிய தப்பு தான். ஏதோ ஏதோ மடத்தனமா பேசிட்டாங்க. அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. இப்போ எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க? எதுக்காக யாரோ கிட்ட போய் வீடு வாடகை கேட்குறீங்க? அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயில்லைங்க. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். புரியுது புரியுது. இவளை நீ இழுத்துக்கிட்டு ஓடுன, அதுக்காக நானே என் தம்பியும் உன் வீட்டு படியேறி வந்து சண்டை போட்டோம். அத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப எங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு வரவழைச்சு பிச்சைக்காரங்க மாதிரி எங்களை நடத்தி கேவலப்படுத்தான்னு பாக்குறியா? என்னங்க நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஏய் போதுண்டா, உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உன் குடும்பம் எல்லாம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கற அளவுக்கு நாங்க ஆயிட்டோம்ல. எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா நாங்க? மாச சம்பளம் வாங்குறவன் நீ, உன் வீட்டு வாசப்படியில வந்து நாங்க கையேந்தி நிக்கணுமா? நீங்க பேசுறதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கலைங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே நானு எங்க வீட்டுல எல்லாருமே பதறி போயிட்டோங்க. அந்த அக்கறையில் தான் எங்க அம்மா உடனே வீடு பத்திரத்தை எடுத்து கொடுத்தாங்க. ஏய் என்னடா பெரிய பத்திரம்? அந்த பத்திரம் வேணா உனக்கு பெருசா தெரியலாம். என் தம்பி வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது கால் தூசுக்கு சமம். அவன் இல்ல, எறும்புங்கெல்லாம் படியேறி வந்து எங்களை எகத்தாளமா பாக்குதுங்க. என் தம்பி மட்டும் இருந்திருந்தா உனக்கு இந்த தைரியம் வந்திருக்குமாடா? வந்திருக்குமா? திவா, நீ பேசாம இரு. இவங்க புத்தியே இப்படிதான். இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுனாலதான் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். என்னடி புத்திய கண்ட? என்ன பெரிய புத்திய கண்ட? என்ன உன் புருஷனுக்கு பெருசா சப்போர்ட் பண்றியா? நீ பெரிய இவளாடி? இவளா? இதுக்கு நீ எப்ப தப்பாவே பேசிட்டு தம்பி, பேச்சு விளக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது இவன் உனக்கு தம்பியா? அப்ப மனசார இவள மருமகனா ஏத்துக்கிட்டியா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போய் என் தம்பி மானத்தை வாங்கினவன் உனக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானா? எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த? என் தம்பி ஓடி போகணும்னு எத்தனை நாள் அடி காத்துக்கிட்டு இருந்த? ஐயோ, நான் என்ன சொன்னாலும் இப்படி பேசினா நான் என்ன செய்யறது? ஏண்டி நீலிக்கு நெத்தியில கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? என்னடா உனக்கு என்னடா இப்போ? ஓ, அக்கா புருஷனை சொல்லிட்டேன், அதான் கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? மச்சாங்காரல்ல, நடத்துங்கடா நடத்துங்க. உன் அக்காவை இழுத்துக்கிட்டு ஓடுனவன மச்சான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு முரசைடா முரசை. சக்தி, ஏங்க வர பாக்குறல என்ன நடக்குதுன்னு பாக்குறல? திரும்பி எப்போதுமே வேண்டாம் திவாகர், வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் நல்லது நினைச்சுதான் இங்க வரீங்க. ஆனா பாக்குறீங்கல்ல, பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கு. பிரச்சனை அதுக்கு விடுங்க திவாகர். இங்க பாருங்க, எங்க பிரச்சனைய நாங்க சமாளிச்சுக்கிறோம். அவங்க வாழ்க்கையை பார்த்தா போதும். யாரும் யாருக்கும் உதவி செய்ய தேவையில்லை. சக்தி, நீங்க கிளம்புங்க. அக்கா, நீ கிளம்புங்க. சக்தி, கிளம்புங்க. கீதா, உள்ள வா.
துர்கா சாப்பிடலாமா? சக்தி எங்க திவா? சரி நம்ம சாப்பிடலாமா? என்ன ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க? வா திவா. என்னங்கப்பா? என்னப்பா அது? அது ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சக்தியோட வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். அவன் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கான். இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணி உடனே வர சொல்லியிருக்கான். ஓ வெரி குட். சக்தி இந்த வாங்கிக்கோ. துர்கா, சக்திக்கு அநேகமா இந்த வேலை கிடைச்சிரும் போல இருக்கு. ரொம்ப பொருத்தமான வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன துர்கா அது ஒப்புக்கு ஊன்னு சொல்ற? வேற என்ன சொல்லணும்? பாத்தியாப்பா உங்க அம்மாவை? ஒரு பெரிய பிரச்சனை நடந்தப்போ மாமியார் மருமகளும் ஒன்னா சேர்ந்தீங்க. நீ உன் மருமக மேல பிரியத்தையும் அக்கறையும் காமிச்ச. அந்த பொண்ணு உன் மேல அன்பா தான் இருந்துச்சு. அதை பார்த்து நானும் ரொம்ப புரிச்சு போயிட்டேன். அதுக்குள்ள யாரோ ஒரு மகராசி எதையோ கொளுத்தி விட்டு போன உடனே மறுபடியும் நீங்க இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா முகத்தை திருப்பி வச்சிட்டு இருக்கீங்க. துர்கா, நீ வயசுல பெரியவ. உனக்கு இந்த சின்ன விஷயம் கூடவா புரியல? எல்லாம் புரியத்தான் செய்து. நாம என்ன பிரியத்தை காமிச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு அக்கறையா இருந்தோ அதனால என்ன பலன் இருக்கு? கோபம் வந்தா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மள கீழே போட்டு மிதிக்கிற மாதிரில பேசுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எப்படி பழைய மாதிரி சிரிச்சு பேசுறது? உனக்கு தெரியாதுல்ல, கோபம் வர்றப்ப நம்ம யாருமே எதையுமே யோசிக்கிறது இல்ல. அதுவும் சக்தி கோபம் வர்றது கற்பூரத்தில் நெருப்பத்தின மாதிரி உடனே பத்திக்குதே. சக்தி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. துர்கா உங்ககிட்ட அன்பை காமிச்சதும் நீ அப்படியே உருகி போயிட்டல. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கலகலப்பா இருந்தீங்கல்ல. அந்த மகிழ்ச்சியில வீடு எவ்வளவு குதூகலமா இருந்துச்சு. எப்பவும் அப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் அதை தக்க வச்சிருக்க நீங்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? இது பாருங்க, நீங்க ரெண்டு பேருமே நல்லவங்க தான். உங்க ரெண்டு பேருடைய குணமே அடுத்தவங்க மேல பிரியம் காட்டுறதான். என்ன பிரச்சனைனா நடுவுல ஏதாவது சிக்கல் வந்தா ரெண்டு பேருமே முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துறீங்க. இல்ல மாமா, இவங்க பெரியம்மா பொண்ணு பண்ண காரியம் நான் கோவப்பட்டு பேசும்படி ஆயிடுச்சு. அவங்க அப்படி பேசுனது தப்பு தானே மாமா? நிச்சயமா அந்த பொண்ணு பண்ணது பெரிய தப்புதாம்மா. அவங்கள நான் திட்டதுல நியாயம் இருக்கு மாமா. அத்தை பேசாம இருந்திருக்கலாம். இல்ல அவங்க போனதுக்கு அப்புறம் நிதானமா எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க முன்னாடியே உன் குடும்ப நிலையை உணராம ஓவரா சண்டை போடாத அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. என் குடும்பத்தோட நிலைமை மோசமாயிடுச்சு. உண்மைதான். அதுக்காக ரோஷோ சொர்ண எல்லாத்தையும் விட்டுணுமா மாமா? அனாவசியமா அவ கூட ஏன் சண்டை போடணும்? கோபத்தை குறைச்சுக்கன்னு சொன்னேன். அத சொன்னது கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? தப்பு உண்மையிலதான் துர்கா. அந்த பொண்ணு வந்து பேசும்போது நீ அவளை தான் கண்டிச்சிருக்கணும். அவளையும் தான் கண்டிச்சேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ரெண்டு பேருமே நல்லவங்க தான். சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயங்கிறது நீங்க ரெண்டு பேரும் உணர்ந்திருக்கீங்க. இப்ப தேவையில்லாம நடுவுல ஏதோ சின்ன நெருடல் வந்திருக்கு. எதுக்குது? நீங்க ரெண்டு பேரும் சரி பண்ணி கூடாதா? ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியம் காமிச்சு சந்தோஷமா இருக்கிறது தான் ஈஸி. அதான் இயல்பும் கூட. சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்படி எல்லாம் இருக்கிறது தான் கஷ்டமான காரியம். கஷ்டப்பட்டு நம்ம சோகமா இருக்கணுமா இல்ல ஈஸியா சந்தோஷமா இருக்கணுமா? மாமியார் மருமக நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ணுங்க. ஓகே சக்தி, டைனிங் டேபிள் உட்கார். வா வா. ஏமாமா? உட்காரு உட்காருமா. துர்கா நீ திரும்பி உட்காரு. திவா நீ உட்காரு. ஓகே, இன்னைக்கு நானே பரிமாறேன். இப்படி நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாதான் சந்தோஷமா இருக்கும். சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன். குட்டி பையா, செல்ல குட்டி பையா, தூங்குடா ராசா. தாமரை பையன் தூங்கிட்டா, இங்க பாரு. நீங்களே பாருங்களேன். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, தாமரைக்கு ஏதோ சாப்பிடும் போல இருந்துதான். அதான் அமுதா அக்கா உள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் வெயிட்டிங். ஆமாப்பா, நெய் பணியார சாப்பிடணும் போல இருந்துச்சு. அமுதா சித்திட்டு சொல்லிருக்கேன், ரெடி ஆயிட்டு இருக்கு.
நெய் வாசனை சும்மா தூக்குதுலப்பா. சரி, ரொம்ப நேரமா நீ டிவி பாத்துக்கிட்டு இருக்க போல இருக்கு. குழந்தைய பாக்குற பொறுப்பா மாப்பிள்ளை கிட்ட விட்டியா? அவருல குழந்தைய பாத்துக்கிறாரு. இருக்கட்டுமே, அவர் தானே அப்பே. அதுக்கு இல்லம்மா, ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு விவரம் பத்தாது. அவரு குழந்தைய தூக்க தெரியாம தூக்கி அது ஏடா கூடம் ஆயிடுச்சுன்னா அதனாலதான் சொன்னேன். ஏன் குழந்தைய தூக்குறது அவ்வளவு பெரிய கஷ்டமா என்ன? நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா தாமரை. எனக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்ல. குழந்தை வச்சுக்கிறது கொஞ்சம் நசனசான்னு இருக்கு, அவ்வளவுதான். என்ன பெரிய கஷ்டம்? நான் கூட தான் இதுக்கு முன்னாடி பிள்ளை பெத்தது கிடையாது. எப்படி கரெக்டா 10 மாசம் சுமந்து பெத்தேன். நானே ஏதாவது ட்ரைனிங்கா எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் தன்னாலே பழகிரும்பா. கொண்டு வா சித்தி. ரொம்ப ருசியா இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சதே இல்லையே. எப்படி செஞ்சா? நான் வழக்கமா செய்யற மாதிரி பணியாரம் செஞ்சிருந்தா இவ்வளவு ருசியா வந்திருக்கும். இதுல வாழைப்பழம் முட்டை எல்லாம் கலந்து இவ்வளவு ருசியா பண்ணது நம்ம கண்மணி. கண்மணி, நீ படிச்ச பொண்ணா இருந்தாலும் பலகாரம்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ற. எப்பா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னம்மா சொல்லு. பேசாம உங்க மருமகளுக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுங்களேன். இந்த கைமுறுக்கு, அப்புறம் இந்த குழிப்பணியாரம் இதெல்லாம் வித்து சினிமாவில் ஒரே பாட்டுல பணக்காரங்கள ஆவறாங்களே, அது மாதிரி ஆகி அவங்க அப்பா பட்ட கடனை அடைக்க சொல்லுங்க. நல்ல யோசனை சொன்னப்போ. ஏற்கனவே எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் நம்பிதான் பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து நிக்கிறேன். இதுல நீ பணியாரத்தை தின்னுட்டு ஃபைனான்ஸ் வேற பண்ண சொல்றியா? என்ன கேக்கேன்னு ஒரே சிரிப்பு? பின்ன என்ன தாமரை, எனக்கு இப்ப ஏற்பட்ட மாமனாரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கான்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்தது, சிரிச்சிட்டேன், அவ்வளவுதான். என்ன நக்கலா? பின்ன என்ன, வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா தின்னுட்டு பேசாம இருப்பியா? அதை விட்டுட்டு கண்மணியை சீன்ற மாதிரி பேசுற. மாப்பிள்ள, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் பொண்ணு ஒன்னும் தப்பா சொல்லல. சம்பந்தம் இல்லாம இதுல எல்லாம் தலையிடாதீங்க. வாடா பேச்சே, என்ன வசூல்லாம் ஆச்சா? கொண்டா பணம். இல்ல மாமா, இன்னைக்கு ஒன்றும் தேரல. நான் வசூலுக்கு வருவேன் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டானுங்க. இன்னைக்கு ராத்திரியே போய் டேரா அடிச்சு நோட்டம் தெரிஞ்சு ஆளை பிடிச்சிட மாட்டேன். மாமா, சம்மந்தி வீட்டுல வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்கல்ல, ஊரெல்லாம் இவங்க கடை வாங்கினது தெரிஞ்சு வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால எங்க குடி போறதுன்னு அவங்களுக்கே புரியாம அரைக்குறையா கட்டி முடிக்காம ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்களே, அங்க குடும்பத்தோட குடி போயிட்டாங்களாம். என்னது, அந்த தளமும் போடாம சிமெண்ட் பூசாம வச்சிருந்தாவளே அங்கே போயிருக்காவ? அட ஆமாமா. இவங்க அங்க போய் இருக்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஊர் ஜனங்க காசெல்லாம் வாங்கி பாதி கட்டியும் கட்டாமலே விட்டுட்டாங்க. இப்ப இவங்களே அங்க போய் குடியிருந்தா காசு கொடுத்தவங்களாம் கேன பையங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமா, அவங்கள நம்பி பணம் கொடுத்தவங்கள எல்லாம் கேன பையில ஆக்குறதானே கலையரசோட பாலிசிய. அதை தானே அவங்க குடும்பமும் ஃபாலோ பண்ணும். ஏப்பா, காசு கொடுத்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க அந்த கட்டடத்துக்கு வந்தா பிரச்சனை தானப்பா? சரி சரி, அந்த கலையரச பத்தியா அவங்க குடும்பத்தை பத்தி பேசாத. எனக்கு பிபி சொருன்னு ஏறுது. பேச்சுமுத்து, வசூல் பண்ண போற இடத்துல அந்த கலையரச பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காத. அப்புறம் பணத்தை பறி கொடுத்தவன் நேரா இங்க வந்துட போறான். இங்கேயா? எதுக்கு? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? ஏன்பா, பணத்தை பறி கொடுத்தவன் அதை அவங்கிட்ட வசூல் பண்ண முடியலன்னா அவங்க சொந்தக்காரங்கிட்ட தானே வசூல் பண்ணுவான். அவன் உடனே நேரா இங்க வந்து நீங்க கலையரசோட சம்பந்தி தானே, அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டானா பெரிய தலைவலியால போயிடும். ஓதா குறைக்கு வேற புள்ள பூச்சிய மடியில கட்டின மாதிரி அந்த கண்மணியை வேற இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அப்பா சொல்றது கரெக்ட் தான். அப்பா சம்பந்தம் பண்ண இடத்துல ரெண்டுலயுமே நம்மளுக்கு லாபம் கிடையாது, நட்டம் தான். அது நம்ம தலையெழுத்து. குழந்தை எங்க தூக்கிட்டு போறீங்க? அடியே 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 வாயாடி, நீ ரொம்ப பேசுறடி. பச்சை குழந்தைடி. இது உன் பேச்சு கேட்டு வளரக்கூடாது, தாலாட்டு கேட்டு வளரணும். அதான் தனியா கூட்டு போயிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இவரு காமராசர் எல்லாரும் பாடம் படிக்கணும்னு நினைச்ச மாதிரி எடுக்க போறாரு. கண்மணி, இங்க பாரு, அங்க தம்பி துணியெல்லாம் வச்சிருக்கேன், கொஞ்சம் துவைச்சு போட்டுரு. ஏங்க அப்படி இருக்க? கொஞ்சம் பதமா பார்த்து பேசக்கூடாதா? அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும்.
இதெல்லாம் உனக்கு சுயமா தெரியாதா? என்னடா என்ன பேசுற? அவ எப்பவும் கலையரசுக்கு மகளா தான் நினைச்சிட்டு இருக்கா. தண்டபாணிக்கு மருமகளா அவளையே எப்ப பாரு மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு சிடு மூஞ்சி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. எப்பவும் அழுதுகிட்டே இருந்தா வீடு எப்படிடா வழங்கும்? அவங்க வீட்டுல பிரச்சனைனா அதுக்கு அங்க போய் அழணும். அவங்க அப்பனுக்கு தொழில நஷ்டம்னா எங்கேயாவது போய் முட்டிய சொல்லு. இங்க இருந்து அழுதுகிட்டே இருந்தா மூஞ்சிய பாரு, அழுவ மூஞ்சி வான்னு அழுதுகிட்டே இருக்கு. கண்மணி, ஐயோ, கண்மணி, கண்மணி, என்னம்மா இது? ஏன் அப்படி இருக்கிற? வா, இங்க. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏதாவது பண்ணிட்டா அந்த பழி ஏன் மேல வந்து உள்ளறக்கா? சும்மா அழுவுற. தள்ளுங்க. என்ன என்னம்மா? என்னடா ஏன் அழற? என்னம்மா என்னாச்சு? என்ன தாமரை ஏதாவது சொன்னாளா? போட்டனா குருகட்ட கழுத. அந்த நாய் ஏதாவது உன்னை உளறிட்டே இருக்கும். அதுல நீ மனசுல எடுத்துக்கலாமாம்மா? தைரியமா இருக்க வேண்டாம். ஏண்டி வந்த உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? காணாத மருமகள கண்ண மாதிரி ஏன்ட்ட வந்து பேசிட்டு இருக்காத. ஏய், அவளே ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நீ ஆறுதல் சொல்லலனாலும் பரவாயில்ல, அவ மனசு நோகடிக்கிற மாதிரி நடந்துக்காத சொல்லிட்டேன். ஏய், தாமரை எதுக்கு திட்டுற? அந்த பொண்ணு தான் அப்படி எல்லாம் நடந்துக்குது. என்ன பேச்சு பேசுறீங்க? என்னென்ன அவங்க அப்பா வீட்டுல 1000 கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இங்க மூஞ்சிய காட்டிக்கிட்டு இருந்தா அதுதான் தாமரை சொன்னுச்சு. அது என்ன பெரிய தப்பா? சேதி பேசுறா இப்பதான். அதுக்காக முட்டிக்கிட்டு நிக்குது. ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுனா யார் பண்றது? நாம இல்ல பண்ணோம். அப்பா சொன்னதை கேட்டல்ல? அப்பா சொன்னதை கேட்டல்ல? படி. மூஞ்ச முகரையும் பாரு. அம்மா பாரு, எப்பவுமே அவ பக்கமே பேசி. அம்மாடி, அம்மா அம்மா கண்மணி இங்க பாருமா. என்னம்மா நீ எப்படி நடந்துக்கலாமா? என்னடா இது? நான் பண்ணது தப்புதான் அத்தை. என்ன மன்னிச்சிருக்க. ஆனா என்னால முடியல அத்தை. என் மனசு ஏற்கனவே ரணமா இருக்கு. அது மேல ஊசி குத்துற மாதிரி குத்தி குத்தி பேசினா நான் என்ன அத்தை பண்ணுவேன்? நானும் ஒரு பொண்ணு தானே அத்தை. மணி அழாதடா. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.